தேசத்திலே 1682 ஆண்டு ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜீகன்பால். அவர் தேவன் மீது கொண்ட அன்பினால் தனது படிப்பு முடிந்தவுடன் தன் வாழ்வை தேவனுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். தேவனுக்கு பணி செய்வதே நம்மளுடைய மேலான கடமை என்று எண்ணி தேவனுக்காக பணி செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். 17ஆம் நூற்றாண்டில் பல மாதங்கள் கடல் பிரயாணம் செய்தார் ஜீகன்பால் ஐயா அவர்கள். கடல் பிரயாணம் செய்து பின்னர் இந்தியா வந்தடைந்தார். தனது மிஷனரி பணியை தொடங்குவதற்கு அவர் தெரிந்து கொண்ட இடம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி என்னும் ஊர். தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவருக்கு தமிழ் மொழி மிகவும் தேவைப்பட்டது. எனவே அவர் ஒரு தமிழ் ஆசிரியரை அணுகி தனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க கேட்டார். தனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க அவர் கேட்ட பொழுது அந்த ஆசிரியரோ, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தால் நீ மற்றவர்களை மதம் மாற்றுவது மட்டுமில்லாமல் என்னையும் மாற்றி விடுவாய், எனவே உனக்கு கற்றுத்தர மாட்டேன் என்று கூறிவிட்டார். மிகுந்த மனவேதனையில் இருந்தார் ஜீகன்பால். எப்படியாகிலும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்தார் ஜீகன்பால் ஐயா. பின்னர் அவர் பிறர் செய்யும் கேலிகளையும் அவமானங்களையும் பொருட்படுத்தாமல் 5 வயது சிறுவர்களுடன் அமர்ந்து திண்ணை பள்ளியில் எப்படியாகிலும் தமிழை கற்றுவிட வேண்டும் என்று அவர் முயற்சிகள் மேற்கொண்டார். அக்காலத்தில் காகிதம் இல்லாததால் அவர் கடற்கரை மணலில் எழுதி பயிற்சி எடுத்தார். அப்பொழுது அவருடைய விரல்களில் இரத்தம் ஓடியது. குளிர் பிரதேசமான ஜெர்மனியில் பிறந்ததினால் இந்தியாவின் தட்பவெப்பம் அவருக்கு ஒவ்வாமல் உடல் முழுவதும் கொப்பளங்கள் வந்தன. சிறிதும் மனம் தளராமல் அவர் பல மணி நேரம் தண்ணீருக்குள் அமர்ந்து தண்ணீர் தொட்டியில் அமர்ந்தவாறே அவர் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஓலை சுவடியில் இருந்த தமிழை அவர் மொழிபெயர்த்தார். பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதே அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இன்று நம்மில் எத்தனை பேர் ஏசி அறைகளிலும் ஃபேன்களின் கீழும் அமர்ந்து வீணாக நேரத்தை கழித்து வருகிறோம்? வேதத்தை உண்மையிலேயே வாசிக்கிறோமா? ஜீகன்பால்வின் இந்த தியாகம் தான் நம் ஒவ்வொருவர் கையிலும் வேதாகம் இருக்க முக்கிய காரணம். பின்னர் ஜீகன்பால் ஐயா அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை அச்சிடுவதற்காகவே ஜெர்மன் நாட்டிலிருந்து 1712ஆம் ஆண்டு அச்சு இயந்திரம் கொண்டு வந்தார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை நிறுவினார். அங்கு ஓலை சுவடிகளில் இருந்த தமிழை காகிதத்திற்கு கொண்டு வந்தார். அதன் மூலமாக 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முதலில் அச்சிடப்பட்ட நூல் நம்முடைய பரிசுத்த வேதாகமமே. மிகுந்த ஆனந்தத்துடன் பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டதை எண்ணி மிகுந்த சந்தோஷப்பட்டார் ஜீகன்பால் அவர்கள். ஆனால் தேவனை அறிவித்ததற்காக சுவிசேஷத்தை அச்சிடத்திற்காக அவர் சிறை செல்ல நேரிட்டது. பல இன்னல்களை அனுபவித்த ஜீகன்பால் மிகுந்த மனவேதனையுடன் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் அவர் தேவனை துதிக்க மறக்கவில்லை. பின்னர் எல்லா இன்னல்களையும் சகித்து கொண்டு திரும்பவும் சிறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்ததும் கிராமமாக சென்று எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை எல்லோரிடமும் அறிவித்தார் ஜீகன்பால் ஐயா அவர்கள்.
சீகன்பால் ஐயா அவர்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தனர். இப்படி பல மனிதர்களுக்கு இயேசுவை பற்றி கூறி சுவிசேஷத்தை அறிவித்தார். 17 ஆண்டுகள் தமிழகத்தில் கிறிஸ்துவின் பணி செய்து தன்னுடைய 36வது வயதில் நித்திரை அடைந்தார் சீகன்பால் ஐயா அவர்கள். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன்.